வேலை இப்போ நம்ம மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு எம்சாண்டை பயன்படுத்திட்டா கூட மனசாரிடும். பல்லாயிரக்கணக்கான பாறை உந்துகளை கொண்டு போய் கேரளாவில் வச்சு தேக்கி வச்சு அதை இங்கே 30,000க்கு வாங்கினாங்கன்னா அங்கே போய் 1,30,000 அப்படி விலை கூட்டி விற்கிற ஒரு பெரிய வியாபாரம் ஆக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், மழை இல்லைன்னா நிலம் பாலைவனமாக மாறிடும். இது செழிப்பான ஒரு மாவட்டம் இது தமிழ்நாட்டில். அது காரணம் அந்த மலை வெள்ளம் தான், மேற்கு தொடர்ச்சி மலை தான். அதையே இவங்க கல்குவாரியாக நொறி கொண்டு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய வலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது காடுகளில் வாழுகிற நம்ம பழங்குடி மக்கள். இப்போ இதில் அரசு ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் தான் இவங்க எல்லாம் பின்னா நிற்கிறவங்க. இவ்வளோ நேரம் அவங்க படுற துயரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப குறைஞ்ச அளவு ஊதியம், அப்புறம் குடியிருப்பு கொடுக்கறது. அது ஒன்றும் பெரிய மாளிகை ஒன்றும் கிடையாது, இப்போ குவார்டர் செலவு கூட கிடையாது. ஒரு வீடு அது 58 வருஷம் பணி செஞ்சு அது ஓய்வு பெற்றுட்டு அந்த வீடை திருப்பி ஒப்படைக்கணும் உடனே. அது பணி ஓய்வு போது அதுக்கு மின் கட்டணம், அது கொடுத்த நீர் இணைப்பு, எல்லாத்துக்குமான கட்டணத்தை எடுத்துக்கிறது. இதெல்லாம் ரொம்ப கொடுமை. அவங்க சொல்கிறாங்க 40 ரூபா இதுக்கு ஊதிய உயர்வுக்கு 1 மாதத்துக்கு மேலே போராடணுன்றாங்க. அதில் அந்த அம்மாலாம் எங்கள் அந்த அம்மா இந்த இருக்காங்க பாருங்கள். இவங்க கணவருக்கு முடியலன்னு வெளியில், இங்கே மருத்துவமனை இல்லை, ஆரம்ப சுகாதாரம் இல்லை, உடம்பு முடியலன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு அவசர ஊர்தி இல்லை. இப்போ அந்த பக்கம் இருக்கிறவங்க படகுல தான் வரணும், படகும் இல்லை. அப்படியே அவசர ஊர்தி இருந்தாலும் அங்கே அந்த ஒரு சாலை சரியில்லை, ஓட்டுநர் இல்லைன்னு வருது. இந்த மாதிரி ரொம்ப அடிப்படை வசதி இல்லாத இந்த மக்களை வெறும் ஓட்டாக மட்டும் பார்த்து ஒரு உயிராக கூட மதிக்காத நிலைமை. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, என் கணவரை வெளியில் தான் வச்சு மருத்துவம் பார்த்தா அப்போ கொஞ்சம் விடுப்பு எடுக்க வேண்டியதாகிடுச்சு. உடனே இவங்க பணியிலேருந்து நீக்கிட்டாங்க. இப்போ அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும்? அது ரொம்ப கொடுமையாக இருக்குது. பிள்ளைகள்லாம் படித்து ஒரு ஆசிரியர் பயிற்சி பெற்றுட்டு வந்தால் கூட அவங்களுக்கு அரசு பணி கொடுக்காம, ஆசிரியர் பணி உரிய பணி கொடுக்காம திருப்பி அந்த ரப்பர் தோட்டத்திலே வேலைக்கு சேர்த்து விட்டுறது. அது எப்படி அந்த 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 சமூகம் எப்படி முன்னேறும் பாருங்க. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. இதில் நம்மெல்லாம் அரிக்கொம்பன் செய்தியாக படிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த அரிக்கொம்பனை கொண்டு அவங்க வாழ்கிற இடத்துல விட்டுட்டு போயிட்டா 5000 ஹெக்டேர் எவ்வளவு இருந்தது? 5500 ஹெக்டேரில் இருந்த ரப்பர் தோட்டத்தை குறைச்சி இப்போ 2500 அப்படி கொண்டு வந்திருக்காங்க. அது குறைக்க வேண்டிய அவசியம் என்ன? டாஸ்மார்க்கில் வருமானம் வருதுன்னு நம்புற, ஒரு சாராயம் வித்து வருமானம் வருதுன்னு நம்புற நம்ம அரசு ஏன் இந்த ரப்பர் தோட்டத்தில் அதிலிருந்து வருமானம் அரசு ஈட்டக்கூடாதா? தேயிலையே அரசு நடத்தலாம், இந்த ரப்பரை அரசு நடத்தலாம். அதை ஏன் குறைச்சிட்டு வரணும்? அது என்ன செய்யறதுன்னு தெரியல. எத்தனை போராட்டத்தை தான் ஒரு மனிதர்கள் செய்யறதுன்னு தெரியல. காலையில் ஒன்றும், மதியம் ஒன்றும், சாயந்தரம் ஒன்றா செய்ய வேண்டியது இருக்குது. அது சரி சொல்லியிருக்கு, அவங்களுக்கு உறுதி கொடுத்துருக்கு. இப்போ எங்களுடைய பிள்ளைகள்லாம் அவங்களுக்கு துணையாக நின்று போராடிட்டு இருக்காங்க. அந்த 40 ரூபா பெற்றுக் கொடுக்கறதுக்கே நாங்கள் பெரும்பாடு